ஆஸ் ஆன் டேட் ஒரு 100 மில்லியன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ரோட்ல இருக்கலாம். அண்ட் இந்தியாவில் 1000க்கும் மேல ஸ்டார்ட் அப்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்க. பட் இமேஜின் 2007லயே ஒரு ஸ்டார்ட் அப், அதுவும் இவி மேனுஃபேக்சரர். இவி அடாப்ஷன் கூட அப்ப அந்த அளவுக்கு கிடையாது. அண்ட் கோயம்புத்தூர் பேஸ் ஒரு விமன் ஆண்டர்பிரனர் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஸ்டார்ட் அப் அவங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஆல் ஓவர் இந்தியா வரைக்கும் ஸ்கேல் பண்ணிருக்காங்க. 2 வீலர் 3 வீலர்னு எல்லா டொமைன்ஸையும் புரட்டி போட்டாங்க. இதையும் தாண்டி ரத்தன் டாடா கிருஷ் கோபாலகிருஷ்ணன் கிட்ட இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி அண்ட் 2019ல ஒரு சக்சஸ்ஃபுல் எக்ஸிட். இன்னைக்கு நம்மளோட இருக்கிற கெஸ்ட் பைனியர் ஆஃப் இந்தியன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மிஸ் ஹேமலதா அண்ணாமலை. She is the founder and ex-CEO of Ampere Vehicle. Welcome to Tamilpreneur Hema ma'am. Glad to have you here on Women's Day special. Namaskaram. Thank you. Yes ma'am. உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ சொல்லுங்க மேம், உங்க பர்சனல் லைஃப் பத்தி. சின்ன நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வரேன். ஓகே, ஐ அம் நாட் கமிங் ஃப்ரம் பரம்பரை பணக்கார ஃபேமிலி எல்லாம் கிடையாது. சும்மா நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்பா ப்ரொஃபஸர், அம்மா டீச்சர். வாழ்க்கையில முன்னேறணும், ஜெயிக்கணும்ன்ற ஒரு கோல் எப்போதுமே இருந்தது. அது தவிர ஒன்றும் பெரிய இது கிடையாது. வெரி சிம்பிள் யூனோ ஃபேமிலி, சிம்பிள் ஸ்டார்ட் அப். அதில் வாண்டட் டு first engineer from my family and then was very brave to try many things. அப்பெல்லாம் ஃபேமிலி வந்து எங்கேயும் விட்டு அனுப்புனாங்க. நான் பிறந்தது சேலத்துல, வளர்ந்தது சென்னையில, படிச்சது கோயம்புத்தூர், ஒரு கார்பரேட் பர்சன் ஆனது பெங்களூர்ல, அதுக்கப்புறம் எம்பிஏ படிச்சது ஆஸ்திரேலியால, ஒரு தொழில் முனைவரானது சிங்கப்பூர்ல, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆனது வந்து கோயம்புத்தூர்ல. இப்ப வந்து அதை எக்ஸிட் பண்ணிட்டு இப்ப வந்து ஒரு ஆன்மீகவாதியா ஆகணும்னு பார்த்துட்டு இருக்கேன். நைஸ் நைஸ், வெரி நைஸ் மேம். சோ ஆம்பர் எலக்ட்ரிக் தான் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் வெஞ்சர் இல்ல, கரெக்ட்டா? இல்ல ஐ had done few other ventures before. Yes. சோ அத பத்தி ஒரு சில வார்த்தைகள் ஷேர் பண்ண முடியுமா? நான் வந்து ரொம்ப ஏர்லியாவே entrepreneur venture ட்ரை பண்ணேன். because I got married to an entrepreneur. அவர் வந்து I would say that is a born entrepreneur. And when I saw him, I was a corporate person, worked for large companies and அந்த மாதிரி தான் இருந்தது. பட் என்னன்னா அவரை பார்த்த பிறகு தான் வந்து எனக்கு தெரிஞ்சது ஆண்டர்பிரினர்ஷிப்ல வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒன் ஆஃப் த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒன் கேன் என்ஜாய் ஃப்ரீடம். ஓகே, அந்த ஃப்ரீடம்லாம் பியாண்ட் பாயிண்ட் வந்து கோடி ரூபாய் கொடுத்தா கூட அது வந்து விலை மதிக்கப்படாதது. அது வந்து வி கான் பை தட் ஃப்ரீடம். ஒன்ஸ் யூ என்ஜாய் தட் ஃப்ரீடம் அண்ட் ஒன்ஸ் யூ என்ஜாய் யுவர் பேஸ் ஆஃப் டூயிங், அது வந்து நோபடி கேன் பை இட். ஸோ அந்த ஃப்ரீடம் வந்து எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா அப்போ 2 சின்ன குழந்தைங்களை வளர்த்துட்டு இருந்த ஒண்ணு. பட் அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் கிடைச்சா கூட அந்த ஃப்ரீடம் வந்து பொறுப்பான ஃப்ரீடம். அது வந்து நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியோட எடுத்துக்கணும். நம்ம சும்மா பண்றோமே, சும்மா இருக்கிறோம் அப்படின்லாம் நினைக்க கூடாது. நம்மளுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை வந்து நம்ம ஃபுல்லா அந்த ஃப்ரீடத்தை வந்து லிவரேஜ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்றது. ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா எனக்கு கிடைச்சது. அதால started into small venture. First started a training business. அது வந்து it went to certain thing and the employees itself bought off. Then we went into doing one of my other friends wanted to start a travel venture. I just gave a name lending and she also exited, number 2. Okay. And number 3 was another venture into solutions, technology solutions. Okay, அது ஒரு venture. அதுக்கப்புறம் 4th வந்து ஹெச்ஆர் டேலண்ட் பிஸ்னஸ். அது வந்து மோர் இன்டு ஹைடெக், டீப் டெக் லைக் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி. அது 5th வந்து ஆம்பியர் வந்து ஸ்டார்ட் பண்றப்ப ஒரு சின்ன வெஞ்சரா தான் இருக்கும்னு ஆரம்பிச்சோம். நம்ம சும்மா வந்து we wanted to focus on 3 states and give some small mobility solution. We didn't want to have lofty goals. We wanted to focus on the கிராமத்துல இருக்கிற பீப்புளுக்கு ஒரு அஃபோர்டபுள் மொபிலிட்டி சொல்யூஷன் கொடுக்கணும். அது வந்து பஸ் ஃபேரோட சீப்பா இருக்கணும். சிக்கனம், சௌகரியம், சுதந்திரம், அதுதான் மோட்டோ. சிக்கனமா போகணும், சௌகரியமா போகணும், சுதந்திரமா அவங்க இருக்கணும். இதுதான் மோட்டோ ஆஃப் த கம்பெனி. அப்படிதான் வந்து ஆக்டிவ் பண்ணுச்சு. நைஸ் நைஸ் நைஸ். சோ சிக்கனம், சௌரியம், சுதந்திரம், இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கதை இருந்திருக்கும். சோ ஏதோ ஒரு விஷயங்கள் பார்த்தோ இல்ல ஒரு விஷயங்கள் கேட்டோ வந்து உங்களுக்கு இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு தோணிருக்கும். ஆம்பியருக்கு முன்னாடி இருக்கிற பட் ஸ்டோரி பத்தி சொல்ல முடியுமா உங்களால? இல்ல, இது ஆம்பியர் வந்து இது வந்து ஒரு சான்ஸ் வெஞ்சர் கிடையாது. இது கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ண வெஞ்சர். சும்மா அப்படி போன ஒரு ஐடியா கிடைச்சது அந்த மாதிரிலாம் வெஞ்சர் ஆகல. பிகாஸ் நான் வந்து லார்ஜ்லா சர்வீசஸ் பிசினஸ்ல இருந்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து ப்ராடக்ட் பிசினஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணா சிறப்பா இருக்கும். ப்ராடக்ட் வந்து ஐ வாண்ட் டு கெட் இன் டு ப்ராடக்ட்ஸ். ஐ வாண்ட் டு என்ன ப்ராடக்ட், ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணா அது எப்படி டிசைனிங் கேப்பபிலிட்டி இந்தியாவில் என்ன இருக்கு, எப்படி வந்து பீப்புள் வந்து எப்படி வந்து அந்த ப்ராடக்டை வந்து கன்சீவ் பண்றாங்க, எப்படி வந்து ஒரு அது வந்து நிலையில மனசுல இருக்கிற மாதிரி ஒரு பிராண்டா கிரியேட் பண்ண முடியுங்கிறத ஒரு எண்ணங்கள் எனக்கு வந்துருந்தது. அப்போ வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராடக்ட் கிரியேட் பண்ணணும் ஐடியா இருக்காது. ஒரு ப்ராடக்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அது என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியாது.
ஸோ அப்படி இருக்கிறப்ப தான் we had a chance interaction with my husband called me. He was attending a conference, ஒரு ஜப்பான்ல ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப வந்து அவருக்கு முன்னாடி பேசின ப்ரொஃபசர் வந்து ஒரு பிசினஸ் ஹெட் ஃப்ரம் டொயோட்டா கார்பரேஷன். அவர் வந்து an era of IC engine is going to go away அப்படின்னு சொன்னாரு. அப்ப ஐசினா இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின், அந்த ஈராவே வந்து அப்படியே போக போகுதுன்னு சொன்னப்பதான் வந்து ஐ நியூ தட் இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு தான் போய் ரிசர்ச் பண்ணி இதுல ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தென் ஐ டிராவல்டு டு இன்டர்நேஷனல் லொகேஷன்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் திஸ் இண்டஸ்ட்ரி, ரிசர்ச்லாம் பண்ணிட்டு தென் ஐ கேம் டு இந்தியா in 2008 early, and then we did travel to 3 states, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா போயிட்டு என்ன அங்க நடக்குது, என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, என்ன அங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு அசஸ் பண்ண பார்க்க போனப்பதான் டெஃபினெட்லி இதுக்கு ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் மெயின் ப்ராப்ளம் பேட்டரி தான். அந்த பேட்டரியை கரெக்டா நம்ம பொருந்தி உட்கார மாதிரி ஒரு சொல்யூஷன் நமக்கு கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு நோ டர்னிங் பேக், டக்குன்னு போயிட்டு மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டு அப்படியே டெஃபினெட்லி அப்படியே ஐ ஜஸ்ட் லேண்டட் இன் கோயம்புத்தூர். ஐ எம் நாட் ஃப்ரம் திஸ் பிளேஸ், ஐ எம் நாட் ஃப்ரம் கோயம்புத்தூர், வாஸ் born in Salem. Okay, but I studied in Chennai. So but கோயம்புத்தூர்ல படிச்சதுனால I think we naturally நாங்க வந்து இங்க டிசைட் பண்ணி இங்க பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு we came here. ஓகே நைஸ். ஸோ இது ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மோர் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஜென்ரலி மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் மோர் அட்வான்டேஜ் அப்படிங்கும்பொழுது யாருமே அது மாதிரி ஒரு சொல்யூஷன் யோசிச்சிருக்க மாட்டாங்க. யூஆர் ஃபர்ஸ்ட் பர்சன் இன் தட் மார்க்கெட். ஸோ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் அது மாதிரி மக்கள் வாங்கணும் அப்படின்னு யோசிக்கும் போதும் they will prefer to buy your product. பட் அட் த சேம் டைம் அந்த டைம்ல இவி அடாப்ஷனும் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ ஹவு டிட் யூ ஃபைண்ட் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபியூ கஸ்டமர்ஸ்? ஓகே, வெரி குட் கொஸ்டின். நாங்க வந்து முதல்ல ப்ராடக்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஐ திங்க் 2008ல லான்ச் பண்ணி எங்க ப்ராடக்ட்டை வந்து ஏஆர்ஐல கொண்டு போய் டெஸ்டிங், ஹோமோலோகேஷன்லாம் பண்ணி டெஸ்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு இப்போ அக்டோபர் நவம்பர் ஆயிடுச்சு. ஸோ 4 மாசம் தான் இருந்தது. 4 மாசத்துல when we wanted to sell the product, நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ரோட் ஷோ பண்ணோம். ஓகே, செப்டம்பர்ல ஒரு 10-15 வெஹிக்கிள் வச்சு ரோட் ஷோ பண்ணோம். ஷாம், எங்களுக்கு வந்து ஒரு 3000 பேர் டெஸ்ட் டிரைவ் பண்ணாங்க. ரைட்டா, 3000 பேர் டெஸ்ட் டிரைவ் பண்ணாங்க. ஆனா எத்தனை பேர் வாங்கினாங்கன்னு கெஸ் பண்ண முடியுமா? ஓகே, டிபிக்கலா நம்ம 5-10% சொல்லுவோம் இல்லையா வாங்கினவங்க. நாட் even 1% bought the vehicle. Okay, not even 1%, not even 1%, not percent, person. So it was whilst the interest was there, like you said, awareness was we are creating. Okay, everybody had a suspicion about the market. இது வண்டி போகுமா, போகாதா, இங்க பண்றாங்களா, வெளிநாட்டுல இருந்து வாங்குறாங்களா, சர்வீஸ் இருக்குமா, லோடு இருக்குமா, மழை வந்தா வண்டி ஓடுமா, லோடு எடுக்க முடியுமா, அந்த மாதிரி நிறைய டவுட். அந்த டவுட்லாம் அப்படி சிஸ்டமேட்டிக்கா நாங்க கொஞ்சம் கொஞ்சமா நாங்க ஃபிக்ஸ் பண்ணி நாங்க வந்து இதை வந்து அந்த டவுட்டை ரிமூவ் பண்ணி கொண்டு வந்தோம். என்னதான் ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் இருந்தா கூட எங்களுக்கு அப்ப என்ன சிக்கல் இருந்ததுன்னா வந்து கவர்மெண்ட் பாலிசி செட்டில் ஆகல, கன்சூமர் மைண்ட் செட் வந்து ஈவிக்கு ஓரியன்ட் ஆகல, எலக்ட்ரிசிட்டி பவர் அவுட்டேஜ், அப்பெல்லாம் தமிழ்நாடுல 14 மணி நேரம் பவர் கட்டு. ரைட்டா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்து நிறைய பேருக்கு இந்த இண்டஸ்ட்ரி புரியவே இல்லை. இப்ப கூட நிறைய இன்வெஸ்டர்ஸ்ல இந்த இண்டஸ்ட்ரி இன்னும் புரியாது, ஏன்னா இதுல நிறைய வேலை இருக்கு. ரைட்டா, ஸோ அந்த மாதிரி எல்லா ஆங்கிள்லயும் வந்து இது வந்து ஒரு இந்த இண்டஸ்ட்ரி வளரவே வளராதுன்ற ஒரு சூழல் இருந்தது. அப்போ வந்து நாங்க நினைச்சிட்டோம், இப்போ வந்து அந்த மாதிரி சூழ்நிலை வந்து சில ஆண்டர்பிரினர்ஸ்க்கு வந்து ஜெயிக்க முடியும், ஏன்னா உறுதியோட இருக்கிறவங்க வந்து ஜெயிக்க முடியும். ரைட்டா, உறுதி அதை வந்து நம்ம எப்படி இருந்தாலும் பண்ண முடியும். எங்களுக்கு அந்த உறுதி எப்படி வந்து எங்களுக்கு டெக்னிக்கலா நாங்க ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா டெக்னிக்கலா வந்து எங்களோட ஃபவுண்டிங் டீம் வந்து பாத்தீங்கன்னா சரியான ஸ்கில்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர் எலக்ட்ரானிக்ஸ். இதுல வந்து ஒரு ரொம்ப இது டெக்னிக்கல் ப்ராடக்ட். எல்லாரும் நினைக்கிறாங்க இது ரொம்ப ஃபியூ கீ ப்ராடக்ட்ஸ், என்ன இன்ஜினை தூக்கி போட்டு மோட்டார் போட்டா வண்டி ஓட போகுதுன்னு சொல்ற பிரகஸ்பதிகள்லாம் இருக்கிறாங்க. ரைட்டா, இது அவ்வளவு சிம்பிள் கிடையாது. இது அவ்வளவு சிம்பிள் கிடையாது. அதனால இது வந்து ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் இது வந்து நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு, பவர் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு, அந்த எக்ஸ்பர்டைஸ் வந்து இந்தியால இல்லவே இல்லை. ரைட்டா, ஸோ அதனால வந்து இது வந்து ஒரு கஷ்டமான இண்டஸ்ட்ரி. ஸோ அப்ப நாங்க வந்து we took the first mover advantage and we were very boldly, we did 1 or 2 things. First வந்து நாங்க bold R&D செட் பண்ணோம். ஓகே, R&D செட் பண்றப்ப நாங்க only we focus on engineers from smaller towns, tier 2, tier 3, tier 4 towns தான். We got engineers from Salem, ஈரோடு, தேனி, திண்டுக்கல், அந்த மாதிரி ஒண்ணு. அப்புறம் செகண்ட் வந்து we also wanted to ensure that we give a fair chance to everybody. Okay, because English is only a language, English is not knowledge. ரைட்டா, அதனால எங்களுக்கு வந்து ஒரு வந்து தாட்டு போட்டு இங்கிலீஷ் பேசுறவங்களா வந்து நாங்க ஹையர் பண்ணல. எங்களுக்கு தமிழ் தெரிஞ்சா கூட போதும் சாமி, அவன் திறமையா இருக்கானா, நல்ல குடும்பத்து பசங்களா, நல்ல குடும்பத்து பொண்ணா, ஓகே, கத்துக்கிற ஆர்வம் இருக்கா, இதுதான் எங்களோட மோட்டோ. இந்த 3 ஸ்கில் இருந்தாலே எங்களுக்கு போதும், வேற எதுவும் இல்லை. அப்படிதான் வந்து நாங்க பில்ட் பண்ணி இங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டெவலப் பண்ணோம்.
ஓகே 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 காட் இட். ஸோ அண்ட் ரொம்ப ஃபேமஸா நீங்க சொல்லுவீங்க சில இன்டர்வியூஸ்ல 10 நிமிஷம் மீட்டிங் நான் அட்டன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட் இன்வெஸ்டர் சொல்ல போகும். அந்த 10 நிமிஷம் டைம் வந்து 35 மினிட்ஸா மாறி அண்ட் தென் 2 months லேட்டர் ஒரு பெரிய செக் சைன் பண்ணாரு. ஸோ இன்கேஸ் லிசனர்ஸ் உங்களுக்கு ரியலைஸ் பண்ண முடியல அப்படின்னா ஐம் டாக்கிங் அபவுட் ரத்தன் டாடா. ஸோ ஹேமா மேம் வந்து ரத்தன் டாடாக்கு ரீச் அவுட் பண்ணியிருந்தாங்க இன்வெஸ்ட்மெண்ட்காக. ஸோ இனிஷியலி அக்ரி டு மீட் ஃபார் ஒன்லி 10 minutes, தென் 35 minutes அந்த மீட் கன்வெர்ட் ஆச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியும்? எதனால நீங்க டிசைட் பண்ணீங்க அவங்கள ரீச் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன்ஸ் பத்தி ஒரு சில எங்களுக்கு வந்து அப்ப வந்து நான் சொன்ன பிறகு எங்களுக்கு வந்து கிரானிக் ப்ராப்ளம், சேலரிஸ் எல்லாம் டிலே பண்ணியிருந்தோம், எங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் அப்ப ரைட்டா. ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரி வளர்ந்து வரப்ப ஒரு சடனா அப்ரப்டா கவர்மெண்ட் வந்து மானியத்தை கட் பண்ணாங்கன்னா எப்படி ஒரு ஷாக் வரும் இல்லையா. ஏன்னா ஆண்டர்பிரனர்ஸ்க்கு அது ஒரு பெரிய இடி. ஏன்னா சில மெனி கண்ட்ரீஸ்ல கிராஜுவலா பண்ணுவாங்க, நம்ம கம்பெனி வந்து அப்ரப்டா பண்ணிட்டாங்க. அந்த அப்ரப்டா பண்ண பிறகு எங்களுக்கு வந்து ஒரு பயங்கர ஷாக்கர், ஏன்னா இந்த மாதிரி கூட நடக்குமான்னு சொல்லிட்டு. பட் நடந்து போச்சு, ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ரைட்டா. ஸோ வி வாண்ட் ஒன்லி சி ஹவு டு கம் ஓவர். அப்போ தென் ஒன்லி ஐ நோ தட் மிஸ்டர் டாடா வாஸ் கமிங். So when Mr. Ratan Tata was coming, we thought that we should somehow reach out to him and then write to him. So we conceived an email. I conceived an email to him, very simple email. நான் என்னோட பேக்ரவுண்டு, நான் என்ன பண்றேன், நான் வந்து ஒரு 4-5 கேள்விகள் கேட்டேன். இப்போ சைனா வந்து 30 மில்லியன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பண்ணாங்கன்னா இந்தியா ஏன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் வந்து நான் ஏன் மேனுஃபேக்சரிங் டீசென்ட்ரலைஸ் பண்ணக்கூடாது, ஏன் மேனுஃபேக்சரிங் சென்ட்ரலைஸ் தான் இருக்குமா, ஏன் why can't we have decentralized manufacturing. அப்புறம் I said that why can't we actually make low cost electric cycles and give affordable transport for people in rural markets, ரைட்டா. இப்ப ஒரு வில்லேஜ்குள்ள இருக்கிறவங்க சிட்டிக்கு வரணும், அவங்களுக்கு ஹார்ட்லி 20-25 கிலோமீட்டர் தான் போதும் ரைட்டா. they don't need lot of very very big thing. So அதனால ஏன் எலக்ட்ரிக் சைக்கிளை ப்ரொபகண்டா பண்ண முடியாது? how can India be a global export hub for exporting electric scooters for other countries, SAARC countries மாதிரி ரைட்டா. ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 கொஸ்டின் அவர்கிட்ட கேட்டேன். கேட்டுட்டு எனக்கு வந்து ஒரு 10 minutes ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை மீட் பண்றதுக்கு இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, கொஸ்டின் புரிஞ்சுதான் எனக்கு, அவருக்கு பிடிச்சதுதான் எனக்கு என்னன்னு தெரியல, என்னோட டோன் கரெக்டா அதுதான் தெரியல, பட் ஹி அக்ரி டு மீட் மீ. ஸோ நவம்பர்ல வரேன்னு சொன்னாரு, நவம்பர்ல வர முடியல. அப்புறம் டிசம்பர்ல வந்தாரு. வந்துட்டு ஐ திங்க் ஹி கேவ் மீ டைம் அண்ட் தென் வி சப்சிக்வென்ட்லி மெட். So when I asked him for extended time, he said no, he's very busy. But then வெயிட் பண்ண சொன்னாரு. வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபுல்லா பார்த்தாரு. அப்ப பார்த்ததுல ஒரு லேர்னிங் அவருக்கு போயிருக்கு. என்னன்னா, அவர் என்ன நினைச்சிட்டாரு, நம்ம இதெல்லாம் ரெட்ரோஃபிட் பண்ணிருக்கோம் வண்டிய. நார்மல் சைக்கிள் நாங்க எலக்ட்ரிக் சைக்கிள் ஆக்கிருக்கிறோம், பெட்ரோல் ஸ்கூட்டரை வந்து நாங்க வந்து ரெட்ரோஃபிட் பண்ணிருக்கோம் எலக்ட்ரிக்கான்னு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. நான் சொன்னேன், இல்லைங்க சார், திஸ் ஆர் ஆல் ட்ரூலி டிசைன்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். அவர் அப்படியே அந்த சைக்கிள் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே அசந்து போயிட்டாரு. ஏன்னா லைட் வெஹிக்கிள் பட் ரகடா இருந்தது. அதே மாதிரி நாங்க வந்து ஸ்பின்னிங் மில்ஸ்க்கு உள்ளுக்குள்ள இண்டஸ்ட்ரி வெஹிக்கிள் ஒன்று பண்ணிட்டு இருந்தோம், அதை பார்த்திருந்தாரு. அதே மாதிரி ஒரு 3-wheeler லோட் கேரிங் வெஹிக்கிள் பண்ணிட்டு இருந்தோம். அதெல்லாம் பார்த்துட்டு was a bit stunned. Okay, he said that இந்த மாதிரி கூட நம்மளால வெஞ்சர்ஸ் கிரியேட் பண்ண முடியுமாங்கிறத ஒரு ஐடியாவோட அவர் போனாரு. அதோட போயிட்டு அதுக்கப்புறம் மை ஆஃபீஸ் வில் கெட் பேக்னு சொல்லி போயிட்டாரு. பட் தென் ஆஃபீஸ்ல அவ்வளவு சீக்கிரம் கெட் பேக் பண்ண மாட்டாங்களே ரைட்டா. யாருக்குமே தெரியாது. இதுக்கே யார்கிட்ட சொல்லுவாங்க, ஹேமாக்கு அந்த பணம் வேணும் போய் கொடுங்கன்னு செக் எழுதுன்னு சொல்லுவாங்க. So I think we understood the problem and then I reached out to Tata Trust. One Mr. Venkat was there. அவர் மூலமா பேசி அப்புறம் அவரை போய் மீட் பண்றப்ப அவர் வந்து he was very encouraging. And he பார்த்துட்டு he immediately said that. That's why I always tell people, நம்ம வந்து ஒரு நல்ல ஸ்டெப் இருந்தா divine will take 9 steps to guide us. If you take a good step, you will get help no matter what. நீங்க ஒரு நல்ல காரியம் பண்றீங்க, அது சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, அது வந்து மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கு, அதனால வந்து நம்ம வந்து ஒரு வாழ்வாதாரம் கிரியேட் பண்றோம், இல்ல ஜாப்ஸ் கிரியேட் பண்றோம், அந்த மாதிரி இருக்கிறப்ப you will get, உங்களுக்கு சப்போர்ட் வந்தே ஆகும். அது வந்து விதி. ஓகே, அதை வந்து நம்ம மாத்த முடியாது ரைட்டா. அதுலயும் நம்மளுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு அலைன்மெண்ட் இருந்துட்டு, நம்மளுக்கு ஒரு நல்ல எண்ணம் சொல் செயல் வந்து ஒரே கோட்ல இருந்தா இன்னும் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் ரைட்டா. சோ இது வந்து நம்மளுக்கு இன்னும் நம்மள பலப்படுத்திக்கிறது. சோ அந்த மாதிரி இருக்கப்ப பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவரை போய் மீட் பண்ணப்ப மார்ச்ல வந்து மார்ச்ல அவரை மீட் பண்ணிட்டு ஒரு 2 நாள்ல ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ஸ்மால் ஃபண்ட், பெரிய ஃபண்ட் கிடையாது, ஸ்மால் ஃபண்ட் கொடுத்தாரு. ஆனா அந்த ஃபண்ட் வந்து வந்த விதம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்கா இருந்தது. ரொம்ப அப்படியே கெட்டாலும் மேன்மக்களேன்னு வந்து சும்மாவா சொன்னாங்கன்னு அப்பதான் தெரிஞ்சு எனக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மேன்மையான எண்ணங்கள், அந்த அளவுக்கு அவர் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு இது தாற்பயம். சோ அந்த மாதிரி பண்ண பிறகு then we kind of little bit took his help. Because when the VC and the PE companies அவங்களுக்குலாம் வந்து இந்த டிஸ்ல ஃபண்ட் ரைஸ் பண்றது ரொம்ப, ஏன்னா அவங்களுக்கு வேல்யூவேஷனே எப்படி பண்றதுன்னு ஒரு டவுட் ரைட்டா. ஏன்னா மார்க்கெட் அவங்க நினைக்கிற மாதிரி ப்ரெடிக்டபிள் வால்யூம்ஸே வரல. ஏன்னா ஒரு மாசம் 300 பண்ணுவோம், சடனா ஒரு மாசம் 200 பண்ணுவோம். இன்னும் ப்ரெடிக்டபிள் வால்யூம்ஸ் வரல, இன்க்ரிமெண்டலா நம்மளால க்ரோ பண்ண முடியல. ஏன்னா மார்க்கெட் அப்படிதான் எவால்வ் ஆயிட்டு இருந்தது. ஏன்னா தட்ஸ் அ ட்ரேட் ஃபார் எனி டிஸ்ட்ரப்டிவ் ஸ்டார்ட் அப். அதனால நாங்க வந்து எடுத்துட்டு then we moved to Mr. Chris Gopalakrishnan. அவரும் வந்து இன்வெஸ்ட் பண்ணாரு.
அவர் வந்து 3 times இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாரு. ஒன் ஆஃப் கீ இன்வெஸ்டர் ஹூ ஆஸ்க்ட் லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் கேவ் மீ மேக்ஸிமம் சப்போர்ட். ரைட்? அப்படி இந்த ஹெச்என்ஐ இன்வெஸ்டர்ஸ் வந்து வி வெண்ட் அண்ட் ரைஸ். பிகாஸ் ஒன்ஸ் இப்போ ஒரு கதவு அடைஞ்சு போச்சுன்னா இன்னொரு கதவு திறந்துட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது தானே. ஸோ ஹெச்என்ஐ இன்வெஸ்டர்ஸ்ல வந்து ஐ அண்டர்ஸ்டுட் ஹவு தே திங்க், எப்படி அவங்க திங்க் பண்ணுவாங்க, எப்படி வந்து அவங்க வந்து ஒரு ஆண்டர்பிரினர் செலக்ட் பண்ணுவாங்க, எப்படி வந்து அவங்க வந்து கேஜ் பண்றாங்கன்றது ஒரு 2-3 எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச பிறகு அதுக்கப்புறம் நோ டர்னிங் பேக். அதுக்கப்புறம் பட ஐ ஸ்டார்டட் டு ரைஸ் மோர் மணி. சூப்பர் நைஸ்.